வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். ஊழியர்களின் சத்தியாகிரக போராட்டமும் மறுபுறம் நியாயம் கோரி பேரணியும். வலசைப் பறவைகளுடனான பயண வழிகற்றல். நாட்டின் பிள்ளைகள் கல்வியை இழக்க இடமளியோம். ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவித்தல். தொடர்கிறது தேனாரம் செய்திகள். ஊழியர்களின் சத்தியாகிரக போராட்டமும் மறுபுறம் நியாயம் கோரி பேரணியும். கடந்த 58 நாட்களாக இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர். அவர்களது போராட்டம் உக்கிர கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டம், சத்தியாகிரக போராட்டம் என நாளுக்கு நாள் வீரியமடைந்து செல்கின்றன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நேற்று ஒரு பக்கம் ஊழியர்களின் சத்தியாகிரக போராட்டமும் நடந்ததுடன் மறுபுறம் நியாயம் கோரி பேரணியும் நடைபெற்று பல்கலைக்கழக முன்றலை அதிர வைத்தன. இங்கு கருத்து தெரிவித்த தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் MDM தாஜுதீன் மற்றும் ஊழியர் சங்கத்தின் செயலாளர் முகமது காமில் ஆகியோர் சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக அரசு எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை பூர்த்தி செய்து பல்கலைக்கழகத்தை சுமூகமான நிலைக்கு கொண்டு வராதது நமது நாட்டின் சொத்துக்களான மாணவர்களது கல்வி முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றது. அரசியல் நோக்கங்களுக்காக பல மில்லியன்களை செலவிடும் அரசு நாட்டின் அபிவிருத்திக்கு துணை நின்று உதவக்கூடிய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு கைகொடுக்கும் பல்கலைக்கழகங்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அவைகளுக்கு தீர்வை வழங்காது அரச பல்கலைக்கழகங்களை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும், இங்கு பணிபுரியும் ஊழியர்களின் பின்னாலும் கணிசமான வாக்குகள் இருப்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. வலசை பறவைகளுடனான பயண வழிகற்றல். இயற்கை ஊக்குவிப்பு கழகமும் யாழ்ப்பாண பூச்சியல் சங்கம், விலங்கியல் துறை யாழ் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து வலசை பறவைகளுடனான பயண வழிகற்றலை ஒழுங்கு செய்துள்ளது. இவ்வலசை பயண வழிகற்றலில் பங்குனர்கள் வரவை உறுதிப்படுத்துவதுடன் பிரகாசமான நிற ஆடைகள், உதாரணமாக சிவப்பு, நீலம், மஞ்சள், வெள்ளை போன்ற ஆடைகளை அணிவதை தவிர்த்தல் வேண்டும். இப்பயண வழிகற்றலின் இறுதியாக இயற்கை ஊக்குவிப்பு கழகம் மற்றும் பூச்சியல் சங்கத்தின் செயற்பாடுகள், வலசை பறவைகளின் பயண பாதைகள், பறவைகளை அவதானித்தல், பறவைகளும் சுற்றுச்சூழலும், நாம் இயற்கையுடன் பங்குதாரர்களாகுவோம் போன்றனவான விடயங்களை பற்றிய விவரங்களை நன்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இக்கற்றல் பயணத்தின் அனுபவங்களை நீங்கள் தவறவிடாமல் இருப்பதற்கு உடனடியாக உங்களது கீழுள்ள விவரங்களுடன் உங்களின் இடத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் விவரம் தர வேண்டிய தொடர்பு இலக்கம் 077 26 58 0002 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அறிவிக்க வேண்டும். அத்துடன் உங்களது முழு பெயரையும் வயதையும் முகவரியையும் அத்துடன் சேர்த்து அனுப்பி உங்களுடைய இடத்திற்கு முந்திக் கொள்ளுங்கள். நாட்டின் பிள்ளைகள் கல்வியை இழக்க இடமளியோம். ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவித்தல். பிள்ளைகளின் கல்விக்காக காலை வேளையில் ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது என்றும், எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்தார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் ஸ்ரீ வரகாகொட ஞானரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் எனவும், அவர்கள் போராட்டங்களிலும் வேலைநிறுத்தங்களிலும் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களால் எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சேவையில் இருக்கும் சகலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்றும், அரசியல் சார்ந்தவர்களே இதில் பங்கெடுத்திருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் தொழிலுக்கும் களங்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். சிங்கள பாடசாலைகளுக்குள் மாத்திரமே இந்த பணி புறக்கணிப்பு காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி, தமிழ் முஸ்லிம் தனியார் பாடசாலைகளின் கல்விச் செயற்பாடுகள் வழமை போல நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். பாடசாலையின் பாதுகாவலர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும், அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த ஜனாதிபதி,
சம்பள பிரச்சினைகள் ஏற்படாதவாறு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான முறைமையொன்றை அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என உறுதியளித்தார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து தற்போதும் அமைச்சரவை கவனம் செலுத்தியிருப்பதாகவும் அதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, ஆசிரியர்களுக்கு அடுத்த வருடத்திலிருந்தே சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும். அது குறித்து நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இருக்கின்றோம். அதுபோல் ஏனைய அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்தும் சிந்திக்க வேண்டியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் 3000 தொடக்கம் 17,000 வரையிலான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இவ்வருடத்திலும் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 13,000 தொடக்கம் 27,000 வரையில் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஏனைய அரச ஊழியர்கள் குறித்தும் ஆலோசிக்க வேண்டும். இவ்வேளையிலும் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் இயங்குகின்றன. சிங்கள பாடசாலை ஆசிரியர்கள் மட்டுமே இவ்வாறான தொழிற்சங்க செயற்பாடுகளில் இறங்கியுள்ளனர். எவ்வாறாயினும் சம்பள விடயம் தொடர்பில் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது. அதன்படி 2025ஆம் ஆண்டிலிருந்து அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான சரியான முறைமையொன்றை செயற்படுத்த எதிர்பார்ப்பதோடு அது குறித்து ஆராய்வதற்கான குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது என்றார் ஜனாதிபதி. இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.